ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களது வாழ்க்கையில் உங்களது மகன் உங்களது மகள் இல்லை நீங்கள் வளர்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாம என்ன மாற்றிக்கணும்? அப்படி என்ன நம்ம மாற்றிக்கிட்டா நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கலாம்? நம்ம காலம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சி அவங்க எதை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்று. நானும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா யாரெல்லாம் நல்லா அதிகமாக பேசுகிறாங்க. அதிகமாக பேசுகிறாங்கிறது முக்கியம் இல்லை, எந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகித்து என்ன விதமான ஒரு ஆரோக்கியமான பேச்சுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம அரசியல் எடுத்துக்காங்க, நம்ம நாட்டில் எடுத்துக்காங்க. இன்னும் சொல்ல போனா உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சக்சஸ் ஆகிறவங்க நிறைய பேர் யாரெல்லாம் அதிகமா நல்லா பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க, அதனுடைய வார்த்தைகளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் அவர்களுடைய வளர்ச்சியும் அவர்களுடைய வேகம் இருக்கும். அப்ப நம்ம குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பக்கம் படிப்பு இருந்தாலும், எப்படி வேலைகள் படிப்புகள் இருந்தாலும் அவர்களுடைய அந்த பேச்சு திறமைகள் அதிகமாக்க நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்க ஒரு குழந்தை நன்றாக பேச கட்டுகிறதோ அவருடைய வளர்ச்சியும் அதை பொறுத்து வேகமாக இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க, எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்கல்ல, அப்ப கூட மொழியை வச்சுலாம் ஒரு பக்கம் ஆட்சிகள் நடத்தினாலும் அதிகாரம் பண்ணாலும் யாரு அதிகமா பேசுறா, யாரு நல்லா மக்கள் மனசுல அதிகமா இடம் பிடிக்கிறா, அவங்கள ஊக்குவித்து அவர்களுக்குன்னு ஒரு அடமொழி கொடுத்து ஊக்குவிச்சு அப்ரோச் பண்ணி கொண்டாந்தாங்க. அது அந்த காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. நீங்க உங்களுடைய வீட்டில் எடுத்து பாருங்களேன், உங்க நிறுவனத்தில் எடுத்துக்காங்களே, நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுடைய வளர்ச்சியை எடுத்து பாருங்களேன், கண்டிப்பா இது உங்களுக்கே புரியும். அப்ப நம்ம குழந்தைகள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான வார்த்தைகளை உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் ஊக்குவித்து அவர்களை உற்சாகப்படுத்தலாம், அப்போ அவங்களுக்கு என்னென்ன விதமான பயிற்சிகள் கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும். உங்களை அறியாமலே இருப்பாங்க. நல்லா பேசுறவங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய முதலீடுல எதுவுமே தேவையில்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எப்படி வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்காங்க. அவங்களை என்ன பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும்? புக்கு வாசிக்க, அடிக்கடி புக்கு வாசிக்க பழகிட்டோம்னா அதனுடைய ஃப்ளோ நமக்கு வந்துடும். அந்த சிந்தனை கருத்துக்கள் உள்ளடங்கிய ஒரு புக்குகள், அந்த சக்சஸ் ஆனவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள், அதை நம்ம அடிக்கடி படிக்க நமக்கே ஒரு உற்சாகம் வரும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, யாராவது ஒரு ஆக்ரோஷமா பயங்கரமா பேசுவாங்கல்ல, அவங்க குரலை கேட்டோன்னே நமக்கே அப்படியே ஒரு மாதிரி என்னமோ உலகத்தையே சாதிச்ச மாதிரி அப்படி ஒரு பிரமிப்பா வரும். யாராவது ஒரு வார்த்தை அன்பா பேசினாங்கன்னா அப்படியே ரத்தமெல்லாம் அப்படியே புது ரத்தம் உருவாகும். நம்ம சாதிச்சிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு வெறி வரும். அதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆனா அதனுடைய வார்த்தைகள்லாம் சில மணி நேரம் தான். அந்த நம்ம மனசுக்குள்ள ஓடும் பாருங்க, அங்க இங்க எல்லா பக்கட்டும் அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும். அதன் பிறகு எல்லாமே காணாம போயிடும். அதுபோல நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், உச்சரிப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துபவையாக இருக்க மட்டும்தான் செய்யும். அப்படித்தான் இருக்கணும். அப்படின்னு தான் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த குழந்தைகள்லாம் நல்லா அழகா பேசுறாங்களோ அவங்க கண்டிப்பா ஜெயிக்காங்க. அப்போ உங்க குழந்தை ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைய பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பா ஜெயிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப்.
Buy Mode e-shopping application is one of the online shop